எல்லாருக்கும் வணக்கம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது. வந்திருந்த 13 சங்கங்களும் அவரவர்கள் சொல்ல வேண்டியதை முழுமையாக சொல்ல அனுமதித்து அமைச்சரும் கேட்டார், அதிகாரிகளும் கேட்டார்கள். எங்களுடைய கோரிக்கையாக ஒரு வருடம் இப்போதே தாமதமாகிவிட்டது. ஆகவே 1/9/2023 அரியர்ஸோடு ஒப்பந்தம் அமுலாகத்தக்க விதத்தில் நாம் இதை இறுதி செய்ய வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அதே மாதிரி ஊதியம் என்பது நம்முடைய பொதுத்துறைகளிலேயே மின்வாரியம் போல, அரசு ஊழியர்கள் போல எங்களுக்கும் அவர்களுக்கும் ஊதியத்திலேயே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இதையெல்லாம் கணக்கில் கொண்டு நாம் ஒரு ஊதிய உயர்வை தீர்மானிக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும். ஓய்வு பெற்றவர்களுடைய பஞ்சப்படி நிலுவையை முழுமையாக அரசு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓய்வு பெறுகிற போதே அவர்கள் பணப்பலன்களை பெற்றுத்தரத்தக்க செல்லத்தக்க ஒரு நிலையை அரசு உண்டாக்க வேண்டும். இப்போது 20 மாதம் அதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கே பணம் கிடைக்காத நிலை இருக்கிறது. வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு ஈடுகட்டினால் இந்த பிரச்சனை முழுவதும் தீரும் என்று தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து எழுப்பி வந்தன. அதை அரசும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதை செயல்படுத்தும் நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போல அப்பாயின்மெண்ட் வேண்டும். தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றவர்கள் வாரிசு வேலை கொடுக்க வேண்டும். அநியாயமாக அதிகாரிகள் தண்டனை வழங்குவதும் வழக்குகள் போடுவதும் அவர்கள் ஒப்பந்தத்திற்கு கூட விரோதமாக பல நேரங்களிலே செயல்படுவதும் இவையெல்லாம் அரசுக்கும் கெட்ட பெயரை உண்டாக்கும், தொழிலாளிகளுக்கும் தொந்தரவுகளை உண்டாக்கும். அதுபோன்ற அந்த நடவடிக்கைகள் எல்லாம் அவர்கள் கைவிட வேண்டும் என்று நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டத்தை 1/4/2003 பிறகு வேலையில் சேர்ந்திருக்கிற தொழிலாளர்களுடைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். நம்முடைய அமைச்சர் அவர்களும் நம்முடைய அரசும் ஏற்கனவே அறிவித்திருக்கிற விஷயம். இப்போது ஒரு குழுவும் அமைத்திருக்கிறார்கள். அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் எங்களுக்கு வர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திலே இப்போது இருக்கிற 1/4/2003 பிறகு வேலையில் சேர்ந்தவர்களை நாம் அந்த திட்டத்திற்குள்ளே கொண்டு வந்தாலே உடனடியாகவே நமக்கு 10,000 கோடி ரூபாய் கிடைக்கும். அதை வைத்துக்கொண்டு இப்போது நிலுவைத் தொகையை கொடுத்து விட முடியும், மற்றது கொடுத்த முடியும். 45,000 50,000 பேருக்கு மேல் அந்த தொழிலாளிகள் இருக்கிறார். அவர்கள் மாதந்தோறும் 12% அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனாக அளித்துக் கொண்டே இருப்பார்கள். ஓய்வு பெற்று போகின்றவர்கள் பென்ஷனை பெறுவார்கள். புதிதாக வேலைக்கு வருகின்றவர்களுடைய பணம் இந்த பென்ஷன் நிதிக்கு போகாது என்றால் பென்ஷன் நிதி எப்படி நிலைக்கும்? ஆகவே அவர்கள் இதற்குள்ளே வரத்தக்க ஒரு சூழ்நிலையை உண்டாக்க வேண்டும். அதற்கு இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் எல்லோருக்கும் பொருந்த வேண்டும். ஏனென்றால் இது ஒப்பந்தப்படியாக வந்திருக்கக்கூடிய பென்ஷன். ஏற்கனவே 98 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற போது போடப்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தப்படி இன்றுதான் இப்போது அரசும் அதிகாரிகளும் அஃபிடவிட்டும் ஃபைல் பண்ணியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அரசு கவனத்தில் கொண்டு அதை தீர்க்க வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். இது போன்ற மீதி இருக்கிற கோரிக்கைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பரிசீலிக்கலாம் என்று அமைச்சர் சொல்லியிருக்கிறார். நாளை பேச்சுவார்த்தை இன்னும் சிலரோடு நடைபெற இருக்கிறது. அது நடந்த பிறகு ஓய்வு பெற்றவர்களுடைய பிரச்சனை, பஞ்சப்படி பிரச்சனை, மற்ற பிரச்சனை இவைகளை படிப்படியாக அரசு தீர்க்கும். அதற்கான நடவடிக்கை முதல்வர் எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் என்று அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் என்ன ஊதியம் அல்லது மற்ற இந்த பிரச்சனைகளிலே நாங்கள் செய்ய இயலும் என்பதையும் அரசாங்கத்தோடு கலந்து பேசி அடுத்த பேச்சுவார்த்தைகளிலே அறிவிக்கலாம் என்றும் அமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஆகவே பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து நிறைவேறி இருக்கிறது. அதே மாதிரி கடந்த ஆட்சியிலே நிறைய குளறுபடிகள், தவறுகள் நடந்தது. அதாவது 8 ஜியோக்கள் போட்டிருக்கிறார்கள். அதன்படிதான் பல காரியங்களை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற முடியாமல் தடையாகவே இருக்கிறது. ஆள் எடுப்பதிலே தடை, அவர்கள் போட்ட ஜியோ காரணமாக, மற்றதிலே தடை. அந்த அரசாணைகள் முழுவதையும் நாம் ரத்து செய்ய வேண்டியிருக்கிறது என்பதையும் மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். அப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அரசாணைகளை ரத்து செய்வதன் மூலமாகவே நாம் பல காரியங்களை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதையும் நினைவூட்டி இருக்கிறோம். அரசாங்கமும் அதிகாரிகளும் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இல்ல மொத்த பேரும் ஒன்றாக இருந்து பண்ணுவதில் நிறைய குளறுபடி இருக்கிறது என்று அதை 2ஆக பிரித்திருக்கிறார். வேறொன்றும் இல்லை, வசதிக்காகத்தான். எல்லோரையும் அவர்களையும் அழைக்கத்தானே போகிறார்கள். நான் இவரை அழைப்பேன், அழைக்க மாட்டேன் என்று அரசு சொல்லவில்லை. இப்போ இவங்க பாதி பேர் வரட்டும், அவங்க பாதி பேர் வரட்டும். முன்னெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹாலுக்குள்ள ஒரு பெரிய இது எல்லாம் அடைச்சி நின்று போய் அவன் டீ கொடுக்க வர்றவர் கூட போக முடியாது, அப்படிலாம் இருக்கும். அப்படி இல்லை.
ஒரு இட நெருக்கடி மற்றதுங்கிறத பொறுத்து தான் அப்படிதான் அது வந்து இருக்கு. நாளைக்கு வரவங்க பிறகு அவங்க கோரிக்கை சொல்ல போறாங்க. அதாவது பல மின்வாரிய ஊழியர்கள் ஏற்கனவே எங்களுக்கு ஆன ஒப்பந்தத்தில் வந்து 2.44 2.57 இப்படி 1008 கணக்கு இருக்கு. அந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு புரியாது. அதெல்லாம் நீங்க கணக்கில் வைத்துக்கொண்டு எங்க ஊதியத்தை தீர்மானம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அது சம்பந்தமாக இறுதிப்படுத்துகிற போது அதுக்கான ஃபார்முலா அதுக்கான மற்றது இதெல்லாம் விரிவாக நாங்கள் பேசுவோம். அது அவங்க கோரிக்கை. அவங்க ஆட்சியில 8% கூட கொடுக்கல. இல்ல இது வரைக்கும் நான் பேசியிருக்கிற நாங்கள் 3 சுற்று பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம். எந்த பர்சன்டேஜ்ங்கிற பேச்சை இது வரைக்கும் நாங்க எடுக்கல. நாங்க அனாமலை ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்றோம். 1/9/2023 இருந்து நடைமுறைக்கு வரணும்னு சொல்றோம். ஓய்வூதிய பலன்கள் வழங்க வேண்டும் என்பதும் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணிட்டு எங்களுக்கான இருக்கக்கூடிய ஊதிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதுதான் எங்க பிரதான கோரிக்கை. பர்சன்டேஜ் என்பதை பற்றி நாங்கள் இதுவரை சொல்லல. வழக்கமாக அவருடைய தலைவர்களை போல அண்ணா தொழிற்சங்கத்தினரும் அரசியல் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் என்று இருக்கிறேன். தோமுசாவோ எங்களோடு இருக்கிற சங்கங்களோ இந்த பர்சன்டேஜ் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கவில்லை. அதற்கான ஃபார்முலாவை நடைமுறையில தான் பண்ணணும். இல்ல அதெல்லாம் பழசு முடிஞ்சு போச்சு. அதுல ஏற்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம புது ஃபார்முலா போட்டு மின்வாரியத்தில் என்ன சம்பளம், அரசு ஊழியர்கள் என்ன சம்பளம், எங்களுக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம், இதையெல்லாம் கணக்கில் கொண்டு ஒரு ஃபார்முலா போட்டு நாம வந்து சம்பளத்தை தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்ப நீங்க வந்து அரசுல என்ன கிடைக்குதோ மின்வாரியத்தில் என்ன கிடைக்குதோ அதை விட எங்களுக்கு என்ன அள்ளி கூடு என்றால் நாங்கள் கேட்க முடியும். ஆகவே அதுக்குள்ள ஃபார்முலாவை தயார் பண்ற போது இறுதிப்படுத்தப்படும். அதை முன்னாடி நாங்க பேசுறதும் பேச்சுவார்த்தைக்கு உதவாது. அவங்க ஒரு ப்ரொபோசல் சொன்ன பிறகு ஆமா அது அங்கிருந்து என்ன வருதுங்கிறத பொறுத்து நாங்க பர்சன்டேஜ் எங்களுடைய ஃபார்முலாவை தீர்மானிப்போம். அதாங்க இந்த குறைவு நிறைவு என்பது கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிற போது உங்களோடு விவாதிக்கிற பிரச்சனையே கிடையாது. அதை புரிஞ்சுங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அது அவங்ககிட்ட கேளுங்க. இந்த நிதி நெருக்கடி இருக்கிற போது இன்னொரு கல்யாண சத்திரத்தை நாங்க வாடகை எடுத்துக்கிட்டு இருக்க முடியும்? அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது அவ்வளவுதாங்க. பேசிட்டே நிருபர் கேட்கிற கேள்வி விட்டுங்க. நீங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு நிருபர் கேட்கிறேன். சொல்லியிருக்கோம். இது எங்களுக்கு அதுல வந்து சில இது இருக்கு, நாங்க சொல்லியிருக்கோம், வேற சிலர் சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமாக நீங்க அதுல அச்சப்பட தேவையில்லை அவர் பதில் சொல்லியிருக்காரு. அது தொடரும் பேச்சுவார்த்தை. அதே மாதிரி தனியார் மயம் என்பது நாங்க பண்ண போறது இல்லைங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அது பேச்சுவார்த்தையில தொடர்ந்து நாங்க பேசி இல்ல. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு தனித்தனியா கூப்பிட்டதா பேசுறவங்க இன்னைக்காவது 13 சங்கம் நாளைக்கு மிட்டம் இருக்கிற சங்கம் சொன்னோம். ஏற்கனவே 2005 பேசுகிற போது ஒவ்வொரு சங்கத்தையும் 1/4 மணி நேரம் தனித்தனியா ஒரு சங்கம் தனியா போகும் பேசும். நாங்க வெளியே வந்து இன்னொரு சங்கம் போக பேசும். அப்படி சொன்னவங்க ஞாபக மருத்துவ சொல்றாங்க. பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர இதுல யார் பெரியவங்க யார் சின்னவங்க யாரையும் புறக்கணிக்கவில்லை, யாரையும் ஒதுக்கல. எல்லோரோட பேசுங்க. பேசுவதற்கான நேரம் இன்னைக்கு 86 பேர் இருந்தா எனக்கு 2 நிமிஷம் கிடைச்சிருக்கோம், இவருக்கு 2 நிமிஷம் கிடைச்சிருக்கோம். இன்னைக்கு 10 நிமிஷம் பேசுற வாய்ப்பு கிடைச்சது. நாங்க 10 நிமிஷம் பேசுறோம்னா பேசுறதுக்கு இல்ல, பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கு தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கோம். அதுக்கு மேல நீங்க அங்கதான் கேட்கணும். என்ன காரணம்? நீங்க எங்கிட்ட கேட்டுட்டீங்க. நாங்க யாரையும் தடுக்கல, யாரையும் வேண்டாம் நாங்க சொல்லல. எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் இல்லாத கொண்டாந்து எங்கிட்ட கேட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு எங்களை விட்டு பேசிட்டோம், நேற்று நாங்க உங்ககிட்ட பேசி சமரசம் பண்ணிட்டோம், இதே நீங்களும் சமரசம் ஏத்துக்கீங்கன்னு சொல்லி அதான் நாளைக்கு வந்து அவங்க கிட்ட கேளுங்க. மினி பேருந்தை பொறுத்தவரை அச்சப்பட தேவையில்லை.
ஏற்கனவே உள்ள வழிமுறைகள் தான் நடத்தப்படும். தனியார் மயம் என்கிற பேச்சுக்கு இடமில்லை என்கிற உத்தரவாதத்தை அமைச்சர் தந்திருக்கிறார். ஏற்றுக்கொள்கிறோம். அதுல பார்க்க வேண்டியது வர்த்தக நடைமுறை வந்து தனியாருக்கு வந்தா நிச்சயமாக தோமுசா தன்னுடைய கருத்தை பதிவு செய்யும். அது பார்க்க வேண்டியது. எங்களுக்கு உடன்பாடு இல்லை. 2 நாள் முன்னாடி அந்த ஒரு டெண்டர்ல கூட சொல்லிருக்காங்க ஓட்டுநர் வந்து நடத்துனர் வந்து வருவாங்க. எத்தனை டெண்டர் வேணா விடலாங்க. அந்த டெண்டர்லாம் திருப்பி நீதிமன்றத்துக்கு போறதுக்கு ஸ்கிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. டெண்டர் விடுவதாலே ஒரு பிரச்சனை என்பது நம்ம கணக்கில் எடுத்துட்டு வேணா. கொள்கை ரீதியாக பேசுவதை நாங்க எங்க பேசுமோ பேசி சரி பண்ணுவதற்கான முயற்சிகள் இருக்கிறது. அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதில் மீறப்படும் போது திரும்ப அதை வலியுறுத்துவோம். வெற்றி காண்பதற்கு முயற்சிப்போம். நீங்க சொல்லுங்களேன். இல்ல எங்க நான் கேட்க நீங்க தானே கேக்குறீங்க. எதுக்கு நாங்க கேட்கணும் நீங்க சொல்லுங்களேன். பேசாம இருங்க. நாங்க மற்ற சங்கங்களுடைய கொள்கை வேற. தோமுசாவை பொறுத்தவரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய போக்குவரத்து கழகம் தனியார் பேருந்துகளை தேசியமயமாக்கி இந்தியாவிலேயே ஒரு பொதுத்துறையை உருவாக்கியவர் முத்தமிழர் கலைஞர். அந்த பழங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இன்னைக்கு நாங்களும் வலியுறுத்திருக்கோம். எல்லாரும் சொல்லியிருக்கோம். நாங்க இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்திருக்கீங்கன்னு சொன்ன போது அவர் சொன்னாரு அது டெம்பரரி, அதை நீங்க நம்புங்க. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துல இப்ப நம்ம 600 சில பேர் ஆள் எடுத்திருக்கிறோம். மீதி இடத்துலயும் நாம வந்து 2500 ரூபாய் எடுக்க சொல்லி இருக்கிறோம் என்பதெல்லாம் அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆகவே அது அப்படி நடந்தா எங்களுக்கு மகிழ்ச்சி. அது நடக்கணும். நடக்கவில்லைன்னா நாங்கள் கேள்வி கேட்போம்.